என்னங்க, இன்னைக்கு காலையில எந்திரிச்சதும் மொபைலை எடுத்து நீங்க முதல்ல என்ன தேடுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? நிஜமா சொல்லப்போனா, நம்ம மனசுல என்ன ஓடுதுங்கிறத நம்மள விட கூகுளுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். 2025 வருஷம் முடிய போகுது. இந்த ஒரு வருஷத்துல நாம எதையெல்லாம் வெறித்தனமா தேடி தீர்த்திருக்கோம் தெரியுமா? நம்ம ஆசைகள், நம்ம பயம், நம்ம எதிர்பார்ப்புன்னு எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஆனா, அந்த லிஸ்ட்ட பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த வருஷத்துல உங்கள ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் எது? அது ஒரு டெக்னாலஜியா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேட்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ஊரா கூட இருக்கலாம். அது என்னன்னு டக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இப்ப மேட்ருக்கு வருவோம். இந்த வருஷம் கூகுள் தேடல்ல முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது நம்ம ஜெமினி ஏஐ தான். நிஜமாவேங்க, இப்பெல்லாம் வேலை செய்யணுமோ இல்ல ஏதாவது புதுசா கத்துக்கணுமோ, உடனே எல்லாரும் ஜெமினி கிட்ட தான் ஓடுறாங்க. ஏன் இப்போ நம்ம வாழ்க்கையில ஏஐ ஒரு அங்கமாவே மாறிடுச்சுங்கிறதுக்கு இதுதான் பெரிய சாட்சி. அப்படியே 2வது இடத்த பார்த்தா, நம்ம ரத்தத்திலேயே ஊறின கிரிக்கெட் தான் இருக்கு. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் பத்தி தான் மக்கள் விடாம தேடி இருக்காங்க. அந்த ஸ்கோர் கார்டை எத்தனை தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிருப்போம்ல. அடுத்ததா 3வது இடத்துல சார்லி கர்க் இருக்காரு. அரசியல்ல இவர் கொடுத்த அதிரடி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி. இவரை பத்தி தெரிஞ்சுக்க உலகமே ஆர்வமா இருந்திருக்கு. 4வது இடத்துல கிளப் வேர்ல்ட் கப் ஃபுட்பால் திருவிழா. ஃபுட்பால் ரசிகர்களுக்கு இந்த வருஷம் செம ட்ரீட் தான் போல. அப்புறம் 5வது இடத்துல திரும்பவும் நம்ம கிரிக்கெட் தான். ஆனா இந்த தடவை எதிராளி ஆஸ்திரேலியா. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்னாலே ஒரு தனி கெத்துதான்ல. 7வது இடத்துல நம்ம ஏசியா கப் கிரிக்கெட். ஆசியாவோட ராஜா யாருன்னு பாக்குறதுல நமக்கு எப்பவுமே ஒரு ஆர்வம் உண்டுதானே. 8வது இடத்துல ஈரான் நாடு இருக்கு. அங்க நடந்த அரசியல் மாற்றங்கள் உலக நாடுகளுக்கு இடையே இருந்த பதற்றம்னு செய்திகள்ல ஈரான் தான் அடிபட்டே இருந்துச்சு. 9வது இடத்துல வழக்கம் போல நம்ம பசங்களோட கனவு போன் ஐபோன் 17. என்னதான் விலை அதிகமா இருந்தாலும் அந்த புது மாடல்ல என்ன ஸ்பெஷல்னு தேடுறதுல நமக்கு ஒரு குஷி தான். கடைசியா 10வது இடத்துல பாகிஸ்தான் மற்றும் இந்தியா. இது வெறும் விளையாட்டு மட்டும் இல்லைங்க, நம்ம உணர்வுகளோட கலந்த ஒரு விஷயம். போர் பதற்றமா இருந்தாலும் சரி, கிரிக்கெட் கிரவுண்டா இருந்தாலும் சரி, இந்த 2 நாடுகளை பத்தி தேடாத ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். பாருங்களேன், ஒரு வருஷம் எவ்வளவு வேகமா ஓடிடுச்சு. இந்த தேடல்கள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, இது நம்மளோட வரலாறு. டெக்னாலஜியை நோக்கி நாம ஓடுற வேகமும், கிரிக்கெட் மேல நாம வச்சிருக்க அந்த மாறாத காதலும் இந்த லிஸ்ட்ல தெளிவா தெரியுது. மனுஷங்க நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கும்போது ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. இந்த 10 விஷயங்கள்ல நீங்க எதை அதிகமா தேடுனீங்க? இல்ல இந்த லிஸ்ட்ல வராத ஆனா நீங்க ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் எது? இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்க மனசுல தோன்றத அப்படியே கமெண்ட்ல கொட்டுங்க, பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் சூப்பரான விஷயத்தோட உங்களை வந்து பார்க்கிறேன். நன்றி. கடைசியா உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற ஒரே ஒரு விஷயம் இதுதான். இந்த டாப் 10 லிஸ்ட்ல வந்த ஏஐ மாற்றங்கள் பத்தி இன்னும் விரிவா ஒரு வீடியோ போடலாமா? இல்ல இந்த வருஷத்தோட டாப் மூவிஸ் பத்தி பேசலாமா? எது வேணும்னு சொல்லுங்க, செஞ்சிருவோம்.